ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, பருப்பு ரசம் தாங்க. புளி ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தக்காளி ரசம், கொள்ளு ரசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பருப்பு ரசம் சூப்பரா, டேஸ்ட்டா, ஈஸியா, குயிக்கா இந்த ரெசிபி பண்ணலாங்க. சூப்பரா டேஸ்ட்டா இருக்குங்க. மத்த ரசத்த விட பருப்பு ரசம் பயங்கரமா இருக்கும். வாங்க நண்பர்களே! இப்போ நம்ம பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு, நம்ம பருப்பு தேவையான அளவு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் புளியாம்பழம் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கும் பருப்பு வேகிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது குக் ஆகட்டும். இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா, ஒரு இடிகளில் 1 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பாக இடிச்சுக்கலாங்க. நல்லா அந்த கல்லுலேயே இடிக்கிறதுலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக இடிச்சிட்டேன். இடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு தோல் உரிக்காமையே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இடிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக இடித்தாச்சு. இடிச்சுட்டு இப்போ கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இடிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு மிளகு இதெல்லாம் இடித்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா 2 பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை. 2 பரட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பருப்பை வேக வச்சுருந்ததை தண்ணி எல்லாம் நல்லா தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போவே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நுர கட்டி கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா நுர கட்டிட்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா கொதியும் வந்துட்டுருக்குது. நல்லா கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பருப்பு ரசம் ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக அந்த ரெசிபி பண்ணலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ரசத்தை விட பருப்பு ரசம் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி இது மாதிரி ட்ரை பண்ணி தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசங்க. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம். சாப்பாட்டில் இந்த பருப்பு ரசத்தை ஊற்றி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.